இங்கு வருகை புரிந்துள்ள அனைத்து அன்பர்களின் இதயங்களில் விட்டிருக்கும் அந்த இறைவனுடைய திருவடிகளுக்கு நமஸ்காரங்கள். இன்று பொன்னான நாள், முக்கியமான நாள், சங்கடகர சதுர்த்தி நாள். அதன் விளைவாக என்னவோ இங்கு வருகை புரிந்துள்ள 2 பெண் குழந்தைகள் விநாயகரை பற்றி மிக அழகாக பாடி சென்றுள்ளனர். தினசரி வாழ்க்கையில் ஆனந்தமாகவும் அமைதியாகவும் ஆரோக்கியமாக வாழ எத்தனையோ வழிகள் இருந்தாலும் இன்று பலம் தரும் விரதங்கள் என்ற தலைப்பை நாம் பார்க்கும் பொழுது, நாம் பலமோடு வாழ வேண்டுமென்றால் கஷ்டங்கள், துக்கங்கள், பயம், சங்கடங்கள் இதையெல்லாம் போனால்தான் நாம் பலமோடு வாழ முடியும். தினசரி வாழ்க்கையில் சங்கடங்கள் இல்லாமல் நாம் வாழ வேண்டும் என்றால் சதுர்த்தி விரதம், சங்கடகர சதுர்த்தி விரதங்களை நாம் இருந்து வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களும் சங்கடங்களும் நீங்கும் என்பது ஐயமே இல்லை. அன்பான பக்தர்களே, இன்று சதுர்த்தியும் சங்கடகர சதுர்த்தியும் உடைய விரதத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, இது கணபதியை மையமாக வைத்து வழிபடக்கூடிய ஒரு விரதமாகும். அதனால்தான் கணபதியை பற்றி பல மகான்கள் பாடியிருந்தாலும் ஒரு முக்கியமான மந்திரத்தை நாம் சொல்லும் பொழுது, வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்ரபஹ நிர்விக்ரம் குருதேவ சர்வ காரியேஷு சர்வதஹ. விநாயகரை நாம் வழிபடும் சமயத்தில் இந்த மந்திரங்களை கண்டிப்பாக சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் விநாயகர் சக்தி வாய்ந்தவர். எந்த வழிபாட்டை தொடங்கினாலும் முதலில் கணபதியை வழிபட்ட பின்னால்தான் அந்த வழிபாட்டை தொடங்க வேண்டும். உதாரணமாக வீடுகளில் பல ஹோமங்களோ கோயில்களில் பல ஹோமங்களை செய்வதற்கு முன்னால் கணபதி கோபத்தை ஆரம்பிப்பார்கள். அவ்வாறு கணபதியானவர் முதல் கடவுளாகவும் சக்தி வாய்ந்த கடவுளாகவும் இருக்கின்ற காரணத்தினால் என்னவோ எல்லா கிராமங்களிலும் கணபதி ஆலயம் வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, விநாயக சதுர்த்தி நம்ம நாட்டில் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் கொண்டாடப்பட்டு மற்ற மதங்கள் உள்ள பக்தர்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன. அப்படி என்றால் சங்கடகர சதுர்த்தி என்பது என்ன? வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கின்றன. அதற்கு சங்கடம் என்று சொல்வார்கள். அடுத்து ஹர என்பது கைகள், அதாவது விநாயகருடைய கைகளை குறிக்கும். விநாயகரானவர் தன்னை வழிபடும் வரும் பக்தர்களின் சங்கடங்களை தன்னுடைய கைகளால் வேரோடு அறுத்து எரியக்கூடியவர் என்ற பொருள். அது மட்டுமல்ல, விநாயகரை பள்ளி குழந்தைகள் முதல் பாட்டி வரை இஷ்ட தெய்வமாக அந்த கணபதியை வழிபட்டு இன்றும் பலனடைந்தவனும் இருக்கின்றன. அதே போன்று வாழ்க்கையில் தர்ம சங்கடத்தில் உள்ளவர்களும் சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டில் வேதங்களும் வழிபாடு செய்யும் பொழுது அவர்களுடைய சங்கடங்கள்லாம் தீர்ந்து சந்தோஷமான வாழ்க்கை அடைகின்றன. இப்படி அதிசயமிக்க சதுர்த்தி மாதத்தில் 2 முறை வருகின்றன. அதாவது அமாவாசை கழிந்து வரக்கூடிய
அமாவாசை கழிந்து 4 நாட்கள் கழிந்து வரக்கூடிய அந்த விரதத்திற்கு சதுர்த்தி என்று பெயர். பௌர்ணமி கழிந்து 4வது நாள் வரக்கூடிய சதுர்த்திக்கு சங்கடகர சதுர்த்தி என்று கூறுவார்கள். அதோடு மட்டுமல்லாமல் விநாயகர் சதுர்த்திக்கு முன்னால் வரக்கூடிய சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி என்று அழைக்கின்றனர். இவ்வாறு 3 விதமான சதுர்த்திகள் பக்தர்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றன. இத்தகைய சதுர்த்தி எவ்வாறு உருவானது என்று நாம் பார்க்கும் பொழுது மிக ஆச்சரியமாக இருக்கின்றது. ஆதி காலத்தில் கைலாயத்தில் கணபதியானவர் சிறு குழந்தையாக இருக்கும் சமயத்தில் விளையாண்டு கொண்டிருக்கின்றார். அப்பொழுது சிவபெருமான் பார்ப்பதற்காக தேவர்களும் தெய்வங்களும் வருகின்ற சமயத்தில் சந்திர பகவான் கூட வருகின்றார். சந்திர பகவான் சும்மா இருக்க வேண்டியதான அந்த ஆனைமுகன் விளையாண்டு இருந்த சமயத்தை பார்த்து ஆனைமுகனை பார்த்து நம்மட்டு சிரிப்பு சிரித்தார். ஆனைமுகன் விநாயகப் பெருமான் இதை புரிந்து கொண்டார். சிறிதும் சாமதிக்காமல் சந்திர பகவானுக்கு சாபத்தை கொடுத்தார். உனக்கு சர்ம நோய் ஏற்பட்டு அழகு குறைந்து உன்னுடைய பிரகாசம் போகப்படுவாள். சற்றும் எதிர்பார்க்காத சந்திரன் அறந்து போனான். காரணம், சந்திரன் தான் தான் அழகுள்ளவன் என்ற அகங்காரத்தோடு இருந்த காரணத்தினால் அந்த அகங்காரத்துக்கு அடிபடுத்தவர் தான் ஆனைமுகன். இந்த சாபத்தை கொடுத்தவுடன் மற்ற தேவர்களும் மற்ற தெய்வங்களும் விநாயகருடைய காலில் இருந்து வேண்டுகின்றனர். பகவானே, அவர் தெரியாதனமா இந்த தவறை செய்துவிட்டார், அவருக்கு சாப விமோசனத்தை கொடு. இதே சந்திர பகவானும் அவர் செய்த தவற்றை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்டார். இதன் காரணமாக கணபதியானவர் இரக்க குணமுள்ளவர். இதனால் உடனே சந்திரனுக்கு சாப விமோசனத்தை கொடுத்தார். அந்த கொடுத்த நாள்தான் சங்கடகர சதுர்த்தி என்று அழைக்கப்படுகின்றன. இத்தகைய சதுர்த்தியானது பல பக்தர்கள் கொண்டாடி பலன்கள் பெற்ற வண்ணம் இருக்கின்றன. அப்படி என்றால் இந்த சங்கடகர சதுர்த்தி எப்படி கொண்டாட வேண்டும்? அன்பான பக்தர்களே, மாதத்தில் 2 விதமான சதுர்த்தி, ஒரு சதுர்த்தி, இன்னொரு சங்கடகர சதுர்த்தி. இவற்றை எவ்வாறு கொண்டாடுவது என்று பார்க்கும் பொழுது, வீட்டிலோ ஆலயத்திலோ, வீட்டில் இருந்தால் விநாயகர் படத்திற்கு எளிய அலங்காரம், ஒரு பூவோ அல்லது ஒரு பூமாலையோ வைத்து அருகம்புல் கண்டிப்பாக வைக்க வேண்டும். பின்னர் உங்களால் முடிந்த அளவு பக்கத்தில் உள்ள விநாயகர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது நல்லது. விரதம் இருக்கின்ற சமயத்தில் விநாயகர் அகவலை பாடுவது நல்லது. விநாயகரை பற்றிய பஜனை பாடுவது நல்லது. அதே போன்று விநாயகர் புராணத்தை பாடுவது நல்லது. மறக்காமல் எந்த பூஜை இருந்தாலும் பிரசாதம் ஒன்று இருக்கணும் இல்லையா? அதனால்தான் குழந்தைகள் அவர் துணை கற்பத்தையும் இஷ்டப்படி உருவார்கள் என்ற பாடல் பாடலாம். விநாயகருக்கு உண்டான ஒரு நெய்வேத்தியத்தை நாம் படைத்து அங்கு வருகின்ற பக்தர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். அதை காட்டிலும் மேலாக அந்த நாளில் உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்ய வேண்டும். இந்த சதுர்த்தி நாளிலும் சங்கடகர சதுர்த்தி நாளிலும் ஆலயங்களில் மாலை நேரம்தான் ஹோமங்கள் வளர்ப்பார்கள். அந்த ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொண்டு விநாயகரை நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். மேற்கண்ட வழிபாட்டில் நமக்கு கிடைப்பது என்ன என்ற சில பக்தர்களுக்கு சந்தேகம் மேலும், மேற்கொண்ட சதுர்த்தி வழிபாட்டினால் கல்வி வளர்ச்சி, சருமங்கள் உள்ளவர்களுடைய இந்த நோயாளர் குணமாகும், தர்ம சங்கத்தில் உள்ள மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் குணமாவார்கள். காரணம், சந்திரனுக்கு சரும நோய் வந்ததனால்
விநாயகரை வணங்கிய காரணத்தில் ஒரு சர்ம நோயானது விலகி போகின்றது. அதனால்தான் சதுர்த்தி நாளில் விரதம் இருக்கும் சமயத்தில் நம்முடைய சர்வ நோய் பகலும் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் எத்தனை பக்தர்கள் அந்த பலனை அடைந்தார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது சந்திரன், அகஸ்தியர், ஔவையார், சோமகந்தன் என்று பலரை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு சங்கடகர சதுர்த்தியினுடைய விரத பலன் கொடுத்து கொண்டே இருக்கும். அதே போன்று இங்குள்ள அனைத்து பக்தர்களும் விநாயகரை மையமாக வைத்து சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி நாளில் வழிபாடு, பூஜை இவற்றை செய்து நீங்கள் பலனடைந்து எல்லா வளங்களை பெற்று எல்லோரும் வளமோடு வாழ வேண்டும்.